Praise the Lord. Praise the Lord. சத்தமா Praise the Lord. Praise the Lord. என்ன சத்தம் போடுறதில்ல, வெளியில அவங்க வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கத்திரத்துல இன்னும் சத்தம் சொல்றீங்களே. நம் தேவன் இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. நம்ம சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா நம்ம ஆவியோ எப்படியா உற்சாகம் உள்ளதா இருக்கு. ஆமே. இன்றைக்கும் கூட ஆண்டவரே ஒரு விஷயம் முடிச்ச போய்ப்போமா. ஆண்டவரே, எங்களை பாவிகளாக இருந்த உங்க சொந்த குமாரனோட ரத்தத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் அவரை விசுவாசிக்கும்படி வைத்து ஆண்டவரே எங்களை நீதிமானாக மாற்ற ஆண்டவரே அவரையே தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உங்களுடைய அன்புக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் என்னத்தை திருப்பி கொடுக்க முடியும் சுவாமி? நீதிமான் என்று அழைத்திருக்கிறீரே, மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் பாவத்துக்கு போய்விடாதபடிக்கு, பாவிகளாக மாறிவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துல நாங்கள் நீதிமான்களா வாழ பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய துணையை நாடுகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ போன வாரம் என்னெல்லாம் பார்த்தோங்கிறத நம்ம மகள் வந்து இப்ப சொன்னது மூலியமா ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது. சோ இது ரெண்டாவது இந்த நீதிமான்கிற பைபிள் ஸ்டடியில இன்னைக்கு நம்ம ரெண்டாவது கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். சரியா? இன்னைக்கு தலைப்பு எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் எப்பவும் போல how to pursue righteousness. how to pursue righteousness. நீதியை எவ்வாறு பின்பற்றுவது? நீதிமானா நான் வாழணும், ரைட்டியஸ்னஸோட நான் வாழணும். ஆனா நான் ரைட்டியஸா எப்படி வாழ முடியும்? அந்த நீதியை நான் எப்படி பின்பற்றணும்? நான் நீதிமானா வாழணும்னா நான் என்ன செய்யணும்? என்னோட கூட எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்தது 9வது வசனமும் ஒருவரும் பெருமை பாராட்டுவதற்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. 10வது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமீன். போதும். இங்க மெயினா நம்ம பார்க்க போறது 8வதுல என்ன அப்படின்னா how to pursue righteousness. தமிழ்ல நீதியை எவ்வாறு பின்பற்றுவது. நான் நீதிமானா வாழணும்னா நீதியை பின்பற்றணும். போன வாட்டி நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன், யார் நம்மளுடைய நீதி? இயேசுதான் நம்மளுடைய நீதியா இருக்கிறார். அப்ப நான் நீதிமானா வாழணும்னா யாரை பின்பற்றணும்? அவ்வளவுதான். சீக்ரெட் அவ்வளவுதான், ஃபார்முலா அவ்வளவுதான். ஆனா அது ஈஸி கிடையாது, அது சிம்பிள் கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் உலகத்திலேயே இருக்கோம். இடது பக்கம் பார்ப்போம், வலது பக்கம் பார்ப்போம், முன்னாடி பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம், சிலப்ப நம்மளையே பார்த்துக்கிட்டு இருப்போம். அவரை பார்க்க தவறிடுவோம், அவரை பார்க்க விட்டுடுவோம். அவரை பார்க்கறச்சே அப்ப நீதியை நம்ம பின்பற்ற முடியும். எப்படின்னா வசனம் சொல்லுது, நம்மளுடைய கிரியையினால அல்ல, because of his grace through faith. அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? நம்ம விசுவாசிக்கும்படி, தேவனை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பார்க்கும்படி, அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி அவரை விசுவாசிக்கச்சே நான் நீங்கள் எப்படி நீதிமான்களா ஆக்கப்படுகிறோம். ஆமென். எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், how to pursue righteousness. கேள்வி எழுதிட்டீங்கல்ல, நீதியை எவ்வாறு பின்பற்றுவது. ஃபர்ஸ்ட் by faith. தமிழ்ல விசுவாச மூலம், விசுவாசத்தின் மூலம். இங்கிலீஷ்ல பை ஃபெய்த், தமிழ் எழுதுறவங்களுக்கு விசுவாசத்தின் மூலம். இட் இஸ் ரிசீவ்டு நாட் earned. நம்ம அதை பெற்றுதான் கொள்ள முடியும், அதை சம்பாதிக்க முடியாது. விசுவாசத்தையோ இல்ல அந்த நீதியோ நான் சம்பாதிக்க முடியாது. நான் தேவனை விசுவாசிக்கிறதுனால தேவன் எனக்கு கிருபை கொடுக்கிறாரு. எதுக்கு? விசுவாசிக்க. அந்த விசுவாசிக்கிறதுனால நீதிமானா நான் ஆக்கப்படுறேன், பெற்றுக்கொள்றேன். இந்த இடத்துல நான் சம்பாதிக்கல. சம்பாதிக்கணும்னா அதுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப நான் அதுக்கு உழைக்கணும். நீதிமானாக நான் உழைக்க தேவையில்ல, நான் விசுவாசிக்கணும் தேவனை. அப்ப நான் நம்பர்ச்சே. so it is received not earned. தமிழ்ல அது பெறப்படுகிறது, சம்பாதிக்கப்படுவதில்லை. அதை பெறப்படுகிறது, சம்பாதிக்கப்படுவதில்லை.
விசுவாசத்தினால நானும் நீங்களும் நீதிமானா பெறப்பட்டிருக்குமே தவிர சம்பாதிக்கல. அடுத்தது சரி விசுவாசிச்சிட்டோம், அதோட முடிஞ்சதா இல்ல, அதை நம்ம செயல்ல காமிக்கணும். த்ரூ ஆக்ஷன், இங்கிலீஷ்ல செகண்ட் பாயிண்ட் அதுலயே த்ரூ ஆக்ஷன், தமிழ்ல செயல்படுத்துதல், செயலின் மூலம் எழுதிக்கோங்க, செயலின் மூலம் செயல்படுத்துதல். நான் எப்படி நீதியை பின்பற்ற முடியும்னாக்க செயல்னால. முதல்ல விசுவாசத்துல நான் வரணும், அடுத்தது நான் செயல்படுத்தணும். It is practiced by doing what is right. English word. It is practiced by doing what is right. நான் வசனம் சொல்றேன், தமிழ் சொல்லிட்டு வசனம் சொல்றேன். சரியானதை செய்வதன் மூலம் அது கடைபிடிக்கப்படுகிறது. சரியானதை செய்வதன் மூலம் அது கடைபிடிக்கப்படுகிறது. It is practiced by doing right. Doing what is right. Sorry. It is practiced. It is practiced by doing what is right. தமிழ்ல சரியானதை செய்வதன் மூலம் அது கடைபிடிக்கப்படுகிறது. வசனம் 1 யோவான் 3:7. 1 John chapter 3 verse 7. 1 யோவான் 7வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவர் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். வஞ்சிக்கப்படாதிருங்க. ஏன்னா நீதியை செய்கிறவர். அப்போ நான் யார பாக்குறேன், எது சரி எது தப்புன்னு தெரிந்து கொள்ள இருக்கணும்னா நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சேர் வேணா போடுங்க. வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னா நான் ஏமாத்தப்படக்கூடாது. நான் ஏதாவது ஒரு விதத்துல நான் என்னை யாரும் ஏமாத்திடக்கூடாது. எப்படி வஞ்சிக்கப்படுவோம்னா எது சரி எது தப்புன்னு தெரியலன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். கடையில போறோம், ஏதோ வாங்க போறோம், ஒரு கரிகாயை வாங்க போறோம். அந்த கரிகாய் எப்படிப்பட்டதா இருக்கு? இப்ப வெண்டைக்கான்னு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வெண்டைக்காய் வாங்க போனா வெண்டைக்காய் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வெண்டைக்காய் வார்த்தையை சொல்லிட்டு அவங்க கத்திரிக்காயை கொடுத்தா வெண்டைக்காய்க்கும் கத்திரிக்காய்க்கும் எனக்கு வித்தியாசம் தெரியலன்னா நான் எது கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவேன். அப்ப எனக்கு வெண்டைக்காய் எது கத்திரிக்காய் எதுன்னு தெரியணும். அப்ப இயேசுதான் என் நீதிங்கச்சே. இயேசு எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார்னு நான் இந்த வேதத்தை வாசிச்சு பாக்கச்சே அப்ப நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன். அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு நாங்களே கூட யாராவது தவறா ஏதாவது சொல்றச்சே உங்களுக்கு இந்த அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், சபையில சொல்லுவேன், எங்க பிரசங்கத்துக்கு போனாலும் சொல்லுவேன், எங்களை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க. வசனத்தின்படி நாங்க உபதேசம் பண்றோம், வசனத்தின்படி நாங்க நடக்கிறவங்க கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்ப நம்பலாம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசுவை நம்புறீங்களா, என்ன நம்புங்க, என்ன பின்பற்றுவாங்க. ஏன்? நான் அவரைதான் பாக்குறேன், வேற எதையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. அப்ப நீங்க இயேசுதான் பார்க்கணும்னா இந்த வேதத்தை வாசிக்கணும். வேதத்துல என்ன இருக்கு, இயேசு என்ன சொல்றான்னு தெரிந்து கொண்டு இருக்கணும். அப்ப இயேசுவையே நீங்க பார்க்கச்சு நீங்க வஞ்சிக்கப்பட மாட்டீங்க. எது கரெக்டோ அதுதான் நீங்க செய்வீங்க. அப்படி செய்யறதன் மூலியமா நம்ம எப்படியா நீதியை பின்பற்ற முடியும், நீதிமானா வாழ்ந்து காமிக்க முடியும். அப்ப நான் நீதிமானா வாழ்ந்து காமிக்கணும்னாக்க யார பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும்னாக்க வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிச்சு அவரை நம்பணும். நம்பிக்கையினால் அவர் கிருபையினால் விசுவாசத்துக்குள்ள வந்து நீதிமான் ஆக்கப்பட்டோம். அடுத்தது அவரையே பார்க்கணும். அடுத்தது என்ன? அவர் சொல்றதை கேட்டு நான் என் வாழ்க்கையில இப்ப இயேசு கிறிஸ்து முழுகி ஞான ஸ்நானம் எடுத்தார்ல, இப்ப எத்தனை இடத்துல அந்த முழுக்க ஞான ஸ்நானமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இயேசு வேதத்துல என்ன சொன்னாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவியர் நாமத்தினால தண்ணியில முழுகி ஞான ஸ்நானம். ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் பெறவாவிட்டால் பரலோகத்தின் பிரஜையா மாற முடியாது. அப்போ ஞான ஸ்நானம் எடுக்கணும், முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கணும். பிதாவின் பேர்ல, இயேசு கிறிஸ்துவின் பேர்ல, பரிசுத்தாவின் பேர்ல எடுக்கணும், அபிஷேகம் பெறணும். அப்பதான் நான் பரலோகத்தின் பிரஜையா மாற முடியும். அப்ப இதெல்லாம் தான் நான் இயேசுவை தெரிந்து கொள்றச்சே, இயேசுவை அறிந்து கொள்றச்சே, அப்ப கரெக்டா அந்த நீதியை நான் பின்பற்றச்சே நான் எப்படி நீதிமானா வாழ முடியும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது 3வது பாயிண்ட்.
by knowing the word. நீங்க முதல்ல விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்றது, அடுத்தது உங்க செயல்ல எது கரெக்ட்னு நீங்க செஞ்சு காமிக்கிறது. இட் இஸ் பிராக்டிஸ்ட் பை டூயிங் வாட் இஸ் ரைட்னு பார்த்தோம். எது சரியோ அதை செய்து நம்ம வாழ்ந்து காமிக்கிறது. அடுத்தது மூணாவது எப்படி நான் அந்த விசுவாசத்தை பின்பற்றுவது, எப்படி நான் அந்த ரைட்டியஸ்னஸ் பர்சியூ பண்ணணும்னாக்க பை நோயிங் த வேர்ட், வசனத்தை அறிவதன் மூலம், வார்த்தையை அறிவதன் மூலம். எழுதிக்கோங்க, வேத வார்த்தை, வேத வசனம் எது வேணாலும் போட்டுக்கோங்க. வார்த்தையை அறிவதன் மூலம். வசனம் தெரிஞ்சிருக்கணும் எனக்கு. அப்பதான் வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சாதான் நான் எந்த இடத்துல இருக்கேன். வசனம் என்ன தெரியுமா? எல்லார் வீட்லயும் கண்ணாடி இருக்கா? முகம் பாக்குற கண்ணாடி. கண்ணாடியில போய் நீங்க நிக்கச்சு, கண்ணாடி நல்லா கரெக்டா தான் இருக்கு. கண்ணாடியிலேயே ஏதாவது பழுது வந்தாதான். கண்ணாடியில பழுது வரலாம், வேத வார்த்தையில பழுது வராது. அப்ப அந்த கண்ணாடியில போய் நீங்க நின்று உங்களை பாக்கச்சு, உங்கள்ட்ட நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படித்தானே காமிக்கும். இங்க ஒரு விதமா, கண்ணாடியில ஒரு விதமா மேஜிக்கா காமிக்குமா? இல்ல. இந்த வேத வார்த்தை அப்படிதான். நான் எப்படிப்பட்டவ அப்படின்னு ஸ்கேன் பண்ணி மொத்தமா காமிச்சிடும். நான் வெளியில பாக்கச்சு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்குள்ள டயர்டு இருக்கலாம், எனக்குள்ள கோவம் இருக்கலாம், எனக்குள்ள பசி இருக்கலாம், எனக்குள்ள வருத்தம் இருக்கலாம், எனக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். நான் எப்படிப்பட்டவன் என்ன அப்படியே ஹெட் டு பாட்டம் ஸ்கேன் பண்ண யாரால முடியும்? தேவ வார்த்தையினால முடியும். அந்த வார்த்தையை வாசிக்கிறதுதான் இருபுறமும் கருவுள்ள பட்டயம். அது குத்தம், நம்மள குத்தரிச்சேதான். ஐயோ, நான் இந்த இடத்துல தவறு பண்ணனே, இந்த இடத்துல நான் மாறணுமே, இங்க நான் சரியாகணுமே, இங்க நான் ஒப்பு கொடுக்கணுமே, இந்த இடத்துல நம்ம கவனத்துக்காக, இந்த இடத்துல நம்ம ஒப்புரவாகணுமே, இந்த இடத்துல நான் கீழ்ப்படியணுமே அப்படின்னு வரைச்சு அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணும்? கிரியை செய்யும். அப்ப அந்த வார்த்தையை தெரிஞ்சிருந்தாதான் நான் நீதிமானா இருக்கேனா, நீதியின் பாதையில நடக்கிறேன்னா, நான் நீதியை பின்பற்றேன்னு தெரிய வரும். என்னோட கூட 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நன்மையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக 17வது வசனம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17. இப்ப பை நோயிங் த வேர்ட் போட்டீங்களா, வார்த்தையை அறிவதன் மூலம்னு அங்க எழுதிக்கோங்க. ஸ்டடியிங் ஸ்கிரிப்சர் ஃபார் ட்ரைனிங். இங்கிலீஷ்ல எதுக்கு வேத வசனம் நான் படிக்கணும்? நான் ட்ரெயின் ஆகிறதுக்கு. எதுக்கு ட்ரெயின் ஆகணும்? ஒரு இடத்துல வேலை கிடைக்குது இல்ல எதுக்காக அந்த ட்ரைனிங் பீரியட் அவசியமா இருக்குல்ல? அந்த ட்ரைனிங் பீரியட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரைனிங் பீரியட் தான் ஒரு மனுஷனையோ உருவாக்கும். ஒரு ஆபீஸ்ல போன ஒரு ட்ரைனிங் பீரியட். ஏன்? நீங்க ஒரு இடத்துல உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்க போறாங்கச்சு, அதுக்கு முன்னாடி உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, நீங்க அதை கத்துக்கொள்ளும்படியாக. இந்த வேத வார்த்தை எதுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்குன்னா, நான் தேறினவளாக, நான் முற்றும் சிறந்தவர்களாக கற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாக மாறுவதற்கு. தமிழ் எழுதிக்கோங்க, பயிற்சிக்காக வேதத்தை ஆராய்தல். பயிற்சிக்காக வேதத்தை ஆராய்தல். அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? மறுபடியும் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16 to 17 வரை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் எப்படியா? பரிசுத்த ஆவியினாலதான் அருளப்பட்டிருக்கு. அவங்க சீஷர்கள் தான் எழுதினாங்க, பரிசுத்தவான்கள் தான் எழுதினாங்க. அவங்க ஓனா எழுதல, அவங்களா கதை கட்டி எழுதல, யார்கிட்டயும் கேட்டு எழுதல. ஒவ்வொரு லெட்டர்ஸ், ஒவ்வொரு கமா, ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப், ஒவ்வொரு ஐபன் எல்லாமே யாரு? பரிசுத்த ஆவியானவர் சொல்லி 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 சொல்லிதான் இந்த வேத வாக்கியம் அத்தனையுமே எழுதப்பட்டிருக்கு. இந்த வேத வாக்கியங்கள்ல யாரால? பரிசுத்த ஆவியானால கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தேவனுடைய மனுஷன் இருக்கும்படியாக தேவனுடைய மனுஷன். நானே நீங்கள நீதிமானாக்கப்பட்டாச்சு இல்ல? அப்ப நம்ம யாருடைய மனுஷரா இருக்கோம்? தேவ மனுஷன். அப்ப தேவ மனுஷன் எப்படியா? தேறினவனாக. எல்கேஜில இருந்தா மாதிரி 10வதுல இருக்க முடியாது. நான் வளர்ந்து வரணும், தேறி வரணும். தேறி வருதுன்னா என்ன? ஒரு மெலிஞ்ச குழந்தைய பார்த்து சொல்லுவாங்க,
குழந்தையோட உடம்பு தேரணும் அப்படின்னா என்ன, ஹெல்தியா இல்லைன்னு அர்த்தம். ஹெல்தியா நான் வளரணும்னா வேத வசனத்தை வாசிக்கணும், அதன்படி நான் நடக்கணும். அந்த வேத வசனம் தான் என்ன ட்ரைனிங் பண்ணுது. எப்படி கண்ணாடி முன்னாடி நிக்கச்சே நீ கொஞ்சம் குண்டா இருக்க, இல்ல கொஞ்சம் ஒல்லியா இருக்க, இல்ல கொஞ்சம் இப்படி இருக்கு, இல்ல இந்த ட்ரெஸ் சரி பண்ண, நம்மள கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இடம் வேத வசனம். கரெக்ட் பண்றச்சே தான் அந்த ட்ரைனிங் பீரியட்ல தான் அந்த கரெக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா? அப்ப ஏன் அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், உருவாக்கப்பட்டுடுவேன். நான் மற்றவங்களை உருவாக்கணுமே. அப்ப இந்த ட்ரைனிங் தான் எனக்கு அவசியமா இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும். அப்ப இந்த வேத வசனம் எல்லாம் எப்படியா நம்மள தேறினவனாகவும், அடுத்ததாக எந்த நற்கிரியை, எல்லாவித நற்கிரியும் நம்ம இதுக்கு முந்தின வசனத்தை 1 யோவான் 3:7 பார்த்தோம்ல, ஏசப்பா எப்படி எல்லா நற்கிரியைகளும் செய்கிறவரா இருந்தார், எல்லாவித நன்மை செய்கிறவருமாக நம்ம மாறும்படி, இயேசுவை போல நாம் பிரதிபலித்து வாழ்ந்து காமிக்கும்படி இந்த வேத வசனம் எனக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்தது என்னவா இருக்கு, தகுதி உள்ளவனாகும். இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு, ஒரு ஆபீஸ்க்கு, இல்ல உங்களோட கடைக்கு, ஒரு பிசினஸ்க்கே ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, ஒருத்தங்களை நீங்க உங்க கீழே வேலைக்கு வைக்கிறீங்கன்னா, நீங்க வேலைக்கு வைக்கிற அந்த போஸ்டுக்கு அந்த படிப்பு இருக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன் பாப்பீங்க, அதுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும், அந்த டேலண்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அது மேலா ஃபீமேலா, இத்தனை வயசு கீழதான், இத்தனை வயசுக்குள்ளதான், எவ்வளவோ இருக்குல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ். அப்ப வேத வசனம் நம்மள தகுதிப்படுத்தான். எதுக்கு? அது கண்டினியூஷன் 17 வாசிக்கிறேன். அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிடுவதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. எப்படியா? உபதேசம், அட்வைஸ் பண்றதுக்கு. தப்பு பண்ணா முதல் வாட்டி நார்மலா சொல்லுவோம், வீட்லயே அப்படிதான் நடக்கும். இல்ல நீங்க உங்க கடையிலேயே யாராவது வச்சிருக்கீங்க, உங்க ஆபீஸ்லயே உங்க கீழே யாராவது இருக்காங்க, 4 வாட்டி சொல்லி கொடுப்பீங்க, 5ஆவது வாட்டி சொல்லிச்சு கொஞ்சம் சத்தமா சொல்லுவீங்க. ஒரு 6-7 வாட்டி போனதோ என்ன பண்ணுவீங்க, கடிந்து கொள்ளுவீங்க, திட்டுவீங்க. திட்டுவோமா மாட்டோமா? கண்டிப்பா திட்டுவோம். ஏன்? நமக்கு அந்த ஒர்க் நல்லா நடக்கணும், அந்த இதுல தப்பு வரக்கூடாது, அது அவங்களும் தப்பா மாட்டிக்க கூடாது, தப்பா செய்யக்கூடாது, அப்படி அந்த தப்பு திருப்பி நடக்க கூடாது. அதுதான் இந்த வேத வசனம் நம்மள கடிந்து கொள்ளுமா. எப்படி கடிந்து கொள்ளும்? 10 வாட்டி நான் அதே தப்பு செய்யச்சு, ஆவியானவர் பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. 10ஆவது வாட்டி நமக்கு ஒரு சிக்ஷையை கொடுப்பாரு, ஒரு கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுச்சே. அவன் இதுக்கு தானே நான் அன்னைக்கே சொன்னேன். நம்மளே சொல்லுவோம் பிள்ளைங்களை பார்த்து, படிச்சு நான் இதுக்கு தான் சொன்னேன், நீ அப்படி பண்ணாத, அது செய்யாத, அங்க போகாத, இதை எடுக்காத. ஏன் சொல்றோம்? உனக்கு வலிக்கும். இதனால இப்போ இந்த கரண்ட்ல போய் நம்ம கை வச்சா என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். 4-5 வாட்டி சொல்லியும் திருப்பி அந்த புள்ள வச்சுன்னா டக்குன்னு ஷாக் அடிச்சுறேன். அத்தனை வாட்டி நான் சொன்னேன் இல்ல, கேட்டியா? அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஐயோ படிச்சா வாட்சலும் மொத்தம் சொல்ல மாட்டோம். டிஃபால்ட்டா நம்ம வாயில என்ன வரும்? நான் தான் இத்தனை வாட்டி சொன்னேனே. அதுதான் வேத வசனம் நமக்கு திருப்பி திருப்பி ஆவியான நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார், கடிந்து கொண்டு சொல்றாரு, உபதேசம் பண்ணி சொல்றாரு, சீர்திருத்தும்படியா சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அது எப்படியா? நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கு. அப்ப நீதி என்னன்னு நான் கத்துக்கணும்னா இந்த வேத வசனத்தின் மூலியமா தான். அப்ப நம்மளோட நீதி ஏசப்பா. அப்ப ஏசப்பா யாரு, எப்படிப்பட்டவர், அவர் சுபாவம் என்ன, அவர் என்கிட்ட என்ன விரும்புறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தை வாசிக்கணும். இயேசுவை பின்பற்றினா நான் நீதிமானா மாறிடுவேன். இயேசுவை விசுவாசித்து நீதிமானா நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னாக்க, இயேசு என்கிட்ட என்ன விரும்புறாரு, அவர் எப்படி வாழ்ந்தா தெரிஞ்சுக்கணும்னா நான் வேதத்தை வாசிக்கணும். இப்படியும் வரும், இப்படியும் வரும். இது இப்படியே சட்டம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? விசுவாசத்தை இயேசுவை பின்பற்றி நான் நீதிமான ஆக்கப்பட்டுட்டேன். நீதிமானா வாழ்ந்துகிட்டே இருக்கணும், இயேசுவை அறிந்து கொண்டே இருக்கணும். நான் திருப்பி நான் வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த அழுக்கெல்லாம் என்கிட்ட இருந்து போய்கிட்டே இருக்கணும். அப்ப நான் ஒரு நாள் எப்படி ஆவேன்? கண்ணாடியில கிளியரா, கண்ணாடியில தொடச்சு கிடச்சு எல்லாம் பண்ணி பாருங்க, அப்படியே கிறிஸ்டல் கிளியரா தெரியும். அப்ப முகமுகமா ஒரு நாள் நான் இயேசுவை சந்திக்கிற நாள் வரும். அப்போ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ், அதுக்காக தான் இந்த ட்ரைனிங். ஆமீன். புரிஞ்சுதா? இந்த 3மே எதுக்காக? நம்ம ஹவு டு பர்சியூ ரைட்டியஸ்னஸ், நீதியை எப்படி நான் பின்பற்றணும்னு தெரிந்து கொள்றதுக்காக. ஆமீன். இப்ப அடுத்தது எழுதிக்கோங்க, ரைட்டியஸ்னஸ் எழுதுங்க. நீதி இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். நம்ம நீதி யாருன்னு எப்படி இருக்கும்னு இது 3 பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம். இது ஒரு டெஃபினிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. டெஃபினிஷன் போட்டுக்கோங்க. ரைட்டியஸ்னஸ் in the Bible is righteousness. In the Bible is acting in conformity. 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 In the Bible is acting in conformity with God's will. God's தேவனுடைய will,
character, comma. The Bible is acting in conformity with God's will, character, and commandments and commands. Primarily achieved through faith in Jesus Christ, comma, not works, WORKS. God is the source of righteousness. God is source of righteousness, and Jesus is called our righteousness. Jesus is called Jehovah, our righteousness. Yahweh, our righteousness. It is a state of being right with God. It is a state of being right with God. நான் திருப்பி ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Righteousness in the Bible is acting in conformity with God. Conformity, CONFORMITY, conformity with God's will. God's will, character, and commands. Primarily achieved through faith in Jesus Christ, comma, not works. God is the source of righteousness, and Jesus is called Jehovah, our righteousness. It is a state of being right with God. தமிழ் எழுதிக்கோங்க. நீதி, வேதாகமத்தில் நீதி என்பது கிரியைகளால் அல்லாமல் நம்ம செய்யற வேலையினால் அல்ல, இயேசு கிறிஸ்து மீதான விசுவாசத்தின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலமே முதன்மையாக அடையப்படும் தேவனுடைய சித்தம். மறுபடியும் தமிழ சொல்றேன். நீதி என்பது, வேதாகமத்தில் நீதி என்பது கிரியைகளால் அல்லாமல் இயேசு கிறிஸ்து மீதான விசுவாசத்தின் மூலமே முதன்மையாக அடையப்படும் தேவனுடைய சித்தம், கமா, குணம் மற்றும் தேவனுடைய சித்தம், கமா, குணம் மற்றும் கட்டளைகளுக்கு இசைவாக செயல்படுவதாகும். இசைவாகனா அதுக்கு நேராக, அதற்கு மூலமாக, கட்டளைகளுக்கு மூலமாக செயல்படுவதாகும். தேவனே நீதியின் ஊற்று, மேலும் இயேசு கிறிஸ்து யெகோவா நமது நீதி. தேவனே நீதியின் ஊற்று, மேலும் இயேசு கிறிஸ்து யெகோவா நமது நீதி என்று அழைக்கப்படுகிறார். அது தேவனுடன் சரியான உறவில் இருக்கும் ஒரு நிலையாகும். அது தேவனுடன் சரியான உறவில் இருக்கும் ஒரு நிலையாகும். இங்கிலீஷ்லயும் தமிழ் எழுதிட்டீங்களா? இது டெஃபினிஷன். ஏன்னா நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதேதான் இது. ஆனா இத உங்களுக்கு மறக்கவே கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் சிம்பிளா ஒரு லைன்ல இருக்கும். எல்லாம் சேர்த்து 2 மார்க்ல கொடுப்பாங்க, 3 மார்க்ல கொடுப்பாங்க, 5 மார்க் கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து 10 மார்க்கா டெஃபினிஷன் எழுதுன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம 5 மார்க் தான் பார்த்திருக்கோம். 10 மார்க் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆமென். சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நம்ம கிரியையினால அல்ல, தேவனுடைய கிருபையினாலதான், அவரை விசுவாசிக்கிறதுனாலதான்
தமிழ் இன்னொன்னு எழுதிக்கோங்க, கர்த்தர் நம்முடைய நீதின்னு எழுதிக்கோங்க. இந்த ஜெகோவா ரைட்லெஸ்னஸ் போட்டுக்குள்ள கர்த்தர் நம்முடைய நீதின்னு எழுதிக்கோங்க. இப்போ நீதிமான் யாருன்னு நம்ம ஒரு 2 கேரக்டரையும் மற்றதெல்லாம் அடுத்தடுத்த வாரம் யாரெல்லாம் நீதிமான் வேதத்துல பார்ப்போம். அந்த கேரக்டர் எப்படி இருக்க முடிஞ்சதுன்னு பார்த்துட்டு ஒரு சில எக்ஸாம்பிளோட நான் முடிக்கிறேன். Who is righteous? நீதிமான் யார்? அது கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the righteous, நீதிமான். ஹெட்டிங் who is righteous question. அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the righteous, நீதிமான். தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு நீதிமான் சொன்ன உடனே யாரோட பேர் ஞாபகத்துக்கு வருது பைபிள்ல? யோபு. அடுத்தது நம்மளே நீதிமான் ஆயிட்டோம்னா அவர்லாம் கண்டிப்பா இருக்காரு, கண்டிப்பா நீதிமான் தான். ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுத்தாரு 2 பேரை பத்தி நீதிமான். சொல்லுங்க. அடுத்தது ஆத்தியாகமத்திலேயே ஒருத்தரை கூப்பிட்டு அவர் தான் விசுவாசத்தின் தகப்பன் இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமே. அந்த விசுவாசத்தான் அவர் ரட்சிக்கப்பட காரணமாயிடுது இல்லையா? அந்த விசுவாசத்தான் எங்கேயோ இருந்தாராம், தேவன் யாருன்னே தெரியாதவராம், கிளம்புன்னு கிளம்பிட்டாராம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆபிரகாம பத்தியும் நோவாவை பத்தியும் பார்க்க போறோம். ஆமென். சரி, இங்கிலீஷ்ல எழுதுங்க. Those who believe in God, those who believe in God and have His righteousness and have His capital, தேவனுடைய. நீங்க மெதுவா எழுதிக்கோங்க, அப்புறம் தருவாங்க, எழுதலாம். நீங்க எழுதுங்க. Those who believe in God and have His righteousness credited to them. Those who believe in God and have His righteousness credited to them, like Abraham. வசனம் அதுலயே பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இந்த தமிழ் வசனம் வந்து ஆதியா ஜெனிசிஸ் சாப்டர் 15:6. ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 6. இல்ல நான் தமிழ்ல சொல்லிட்டதுக்கு அப்புறம் வாசிக்கலாம். நீதிமான் யாருன்னு எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கிலீஷ்ல போட்டீங்கல்ல, who is righteous. அப்ப நீதிமான் யாருன்னு, நீதிமான்கள் ஆபிரகாமை போல, தமிழ்ல ஆபிரகாமை போல தேவனை விசுவாசித்து, ஆபிரகாமை போல தேவனை விசுவாசித்து, அவருடைய நீதி தங்களுக்கு உரியதாக கருதப்படுபவர்கள். யார் நீதிமானா? ஆபிரகாம போல தேவனை நம்ம விசுவாசிச்சு தேவனுடைய நீதிய நமக்கு உரியதாக நம்ம கருதுறோம்ல, இயேசுதான் என் நீதின்னு கருதுறோம்ல, விசுவாசிக்கிறோம்ல, அப்ப நானும் நீங்களும் தான் நீதிமான்கள். எக்ஸாம்பிள், பைபிள் எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் அடுத்தது வசனம். சரி, வசனம் ஆதியாகமம் 15:6 வாசிங்க. யார் எண்ணினாரா? தேவனே என்றாரு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசத்தினால அது ஆபிரகாம்க்கு எப்படி நீதியா? ஆபிரகாம் சொல்றான், நான் தேவனை விசுவாசிக்கிறது தான் என்னோட நீதியே. அப்ப தேவன் தான் நம்ம நீதியா, இயேசு தான் நம்மளோட நீதி கட்சி. அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தாலதான் நான் இருக்கிற எப்படி நீதிமானா இருக்கும். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அவரோட அசைக்க முடியாது. நீங்க படிச்சிருப்பீங்க இங்க எல்லாருமே பைபிள்ல. எனக்கு ஆபிரகாம பார்க்கச்சே வந்து எனக்கு பல வாட்டி எனக்கு ரொம்ப பர்சனலாவே தோணும்.
முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு தேவன். அவர் தான் மெய்யான தேவன். ஆனா ஆபிரகாம் புறஜாதி. அவர் மூலியமா வந்த யாக்கோபன் மூலியமா தான் இஸ்ரவேலே வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயோ யாருன்னு தெரியாத ஒரு புறஜாதிய அழைக்கச்சு யாரோ கூப்பிடுறாரு அப்படின்னு நினைக்காம தேவன்கிற ஒரு உணர்வு வந்து அந்த பயம் வந்து என்ன பண்றாரு, சொன்ன உடனே நான் ஏன் போனோம், நான் போனா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் அங்க கம்ஃபர்ட்டா இருக்குமா, அங்க போனா எங்களுக்கு வீடு உண்டா, அங்க போனா எங்களுக்கு சொத்து இருக்குமா, அங்க போனா நாங்க சாப்பிட முடியுமா, அங்க போனா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா, அங்க போனா நிம்மதியா இருக்க முடியுமா, எல்லாத்தையும் விட்டுட்டுவான்னு சொல்றாரு. கையில எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வான்னு தேவன் சொல்லல, அவரை விட்டுட்டு வா. இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் பைபிள் படிச்சவங்க, ஆபிரகாம் தேவன் சொன்னதை செஞ்சாரா இல்லையா? விட்டுட்டு தானே வந்தாரு. எதையாவது எடுத்துக்கிட்டு வந்தாரா? இல்ல இல்ல. இன்னைக்கும் நம்ம ஆபிரகாமை பத்தி தானே பேசணும். அவர் சொன்னதை கேட்டு கீழ்படியச்சு. ஆபிரகாமை பத்தி வேதத்துல போட்டிருக்கு, எப்படியா அந்த ஆசி பூமியை இடமே கொள்ளாத அளவுக்கு அவரை அவ்வளவு ஐஸ்வர்யமான மாத்திட்டார் இல்லையா? அப்ப அவரோட பிள்ளைகளாக தான் நம்ம கருதப்படணும். விசுவாசத்தின் தகப்பன்னு பேர் எடுத்துட்டாரு. அவர் மூலியமா தான் இப்ப கூட புதிரப்பட்ட பாருங்க, ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே தானே கூப்பிடுறோம். நம் தேவனே சொல்றோம். ஆனா அந்த இடத்துல ஒரு பேர் வாங்குற இடத்துல வந்துட்டாருல ஆபிரகாம். எதனால? தேவனை விசுவாசத்தினால. அந்த நம்பிக்கை, அவர் பேர்ல நீங்க நம்பிக்கை வச்சு அவர் சொன்னதை மாத்திரம் கஷ்டமா இருக்கும். நான் திருப்பியே சொல்றேன், கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தை பார்க்காம அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செய்வார நம்பிக்கை வச்சு பாருங்க. அந்த விசுவாசம் தான் உங்களை நீ எப்படி நீதிமானா மாத்துகிறது. அப்ப அந்த நீதிமானா வந்த அவர் இன்னைக்கும் நம்மளுக்கு சாட்சி கொடுக்க முடியாது தேவன் வைத்திருக்கிறார். இப்ப அந்த 15 இது வாசிச்சோம் இல்லையா? அப்ப எப்படியா தேவனை விசுவாசிக்கிறது அவருடைய நீதியாவே. அப்ப என்னோட நீதி என்ன? நான் தேவனை விசுவாசித்து அவர் சொல்றதை கேட்டு செயல்படணும். அதுதான். ஆமென். ஸ்தோத்திரம். இதுக்கு எக்ஸாம்பிளா இன்னொரு பர்சனை பார்க்கலாம். நோவா. இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. நோவா வாஸ் considered righteous in corrupt generation. Noah was considered righteous in corrupt generation. Noah was considered righteous in a corrupt generation. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். சீர்கெட்ட தலைமுறையில் நோவா நீதிமானாக எண்ணப்பட்டார். சீர்கெட்ட தலைமுறையில் நோவா நீதிமானாக எண்ணப்பட்டார். ஆதியாகமம் அந்த வசனத்தை எடுங்க. 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். 8-9 இருந்து வாசிங்க. 8-9. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் பின்பற்றி இருந்தது. நோவாவின் வம்சம் அழகானது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனை சந்தேகித்துக் கொண்டிருந்தார். ஆமென். நோவாவின் வம்ச வரலாறு என்னவா? நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள, அதாவது இந்த கரப்ட் ஜெனரேஷன் நம்ம பாக்குறோம்ல, ஆதியாகமம் 6, 8, 9, ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 8 and 9. இங்கிலீஷ்ல தான் நான் சொல்லியிருக்கேன், தமிழ் என்ன சொல்றேன், வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். அந்த அவனோட வம்சங்களுக்குள்ள நோவாவின் வம்சம், நோவா தன் காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்த அத்தனை ஜனங்களுக்கும் நடுவுல நோவா ஒருத்தனைதான் ஆண்டவர் நீதிமானா பாக்குறாரு. எப்படி இருக்கும்? அவன் குடும்பம் மட்டும்தான் பழையில காப்பாற்றப்பட்டது. மத்தவங்க எல்லாரையும் ஜலப்பிரளயத்தை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. அப்ப நோவா அப்படி நம்ம கேட்கறோம்ல, என் ஆபீஸ்ல இத்தனை பேரு, அழகா இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், நான் அது தமிழையும் வாசிக்கிறேன். Noah was considered righteous in a corrupt generation. தமிழ் அதுக்கு போட்டுருக்கு. சீர்கெட்ட தலைமுறையில்
நோவா நீதிமானாக கருதப்பட்டார். கேட்டுக்கோங்க, சீர்கெட்ட பேசக்கூடாது, கவனிங்க, டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் சீர்கெட்ட தலைமுறையில் நோவா நீதிமானாக கருதப்பட்டார். அப்படின்னா அந்த ஜெனரேஷன்லயே அவங்க வாழ்ந்த அத்தனை ஜனங்களுக்குள்ள நீதிமான மட்டும்தான் தேவன் எப்படியா நோவாவை மட்டும்தான் நீதிமானாக தேவன் பார்த்தாராம். மற்றவங்க எல்லாரும் என்ன, லஞ்சம், ஊழல், அந்த ஓரின சேர்க்கை, எல்லா பாவம், தேவனை வெறுக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படியாதது, தேவனை நினைக்காதது, தேவனுக்கு துதிக்காதது, தேவனை ஆராதனை செய்யாம எல்லா பாவத்திலயும் அவங்க நிறைஞ்சிருந்தாங்க. ஆனா அத்தனை பேரும் நம்ம இன்னைக்கு கேட்கிறோம், படிக்கிற இடத்துல மற்றவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே, நான் மட்டும் எப்படி காப்பி எடுக்காம இருக்க முடியும், நான் மட்டும் எப்படி பொய் சொல்லாம இருக்க முடியும், நான் மட்டும் எப்படி லஞ்சம் வாங்காம இருக்க முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், இந்த உலகத்துல அட்ஜஸ்ட் பண்ணாம வாழ முடியாதே அப்படின்னு தான் இப்ப எல்லாரும் சொல்றாங்க. நோவாவால வாழ முடிஞ்சதே. நம்ம இயேசுவை சொல்லுவோம், இயேசுவை சொன்னா அவர் தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரனா வாழ்ந்து காமித்தார். ஆபிரகாம் வாழ்ந்தாரு, நோவா வாழ்ந்திருக்கிறாரு. ஆபிரகாம் காலத்துல ஓகே, இங்க நோவா காலத்துல எப்படி போட்டிருக்கு, அத்தனை பேர்கள் நடுவுல நோவா மட்டும்தான் நீதிமானா தேவன் பார்வைக்கு இருக்கிறாராம். அப்ப அவங்க மத்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பாவத்துல ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த காலமும் அப்படிதான், பாவத்துலதான் நம்ம இருக்கோம், உலகம் பாவத்துலதான் இருக்கு. ஆனா அந்த உலகத்துலதான் நானும் நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கச்சே, அப்ப தேவ கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்கணும், நானும் நீங்களும் நீதிமானா வாழ்ந்து காமிக்க தேவன் உதவி செய்யணும். இப்ப வசனம் எழுதிட்டீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6, 8, 9. அப்போ அவர் பார்வைக்கு, தேவனோட பார்வைக்கு அவர் நீதிமானாக, எதனாலன்னா அவர் நீதியை பின்பற்றினார், ஆபிரகாமை போல தேவனை விசுவாசித்தார். நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த சரித்திரம் தெரியும். பேழைய கட்ட சொல்றாரு, 100 அந்த இது பேழைய கட்டத்துக்கு எவ்வளவு நாள் ஆச்சாம். அப்ப அந்த பேழையை உண்டு பண்றச்சு, அதுக்கு அவர் யோசிக்கணும்ல, நான் எப்படி இந்த பேழையை கட்டுவேன், இவ்வளவு எதுக்கு நான் சொல்றேன், இவ்வளவு அகலம், இத்தனை மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு, இந்த மரத்துலதான் கட்டணும், இந்த அகலம் இருக்கணும், மேல இப்படி இருக்கணும், கீழே இப்படி இருக்கணும், ஜன்னல் இப்படி இருக்கணும், எவ்வளவு நாள் இருக்கா. அப்போ அந்த தேவன் சொன்ன விதமாக அத்தனையும் அவர் கட்டி முடிக்கிறார். அந்த இடத்துல அவர் அப்படியே கீழ்ப்படிந்து காமிக்கிறார். அப்ப அவர் கீழ்ப்படியச்சு இந்த 7வது அதிகாரத்துல போட்டுக்கோங்க, ஜெனசிஸ் சாப்டர் 7 verse 1. அதுலயும் தேவன் என்ன சொல்றாரு, எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன், மறுபடியும் சொல்றாரு. அப்போ நோவா சொன்னபடி எல்லாம், தேவன் சொன்னபடிதான் அவர் செய்ததுனால நோவா எப்படி இருக்கிறாரு, நீதிமானா. யாரோட பார்வையில? தேவன் பார்வையிலேயே. அப்ப தேவன் சொன்னதை நம்ம அப்படியே கேட்டு செய்யச்சு நம்ம எப்படி இருப்போம், நீதிமான்கள் என கருதப்படுவோம். அடுத்தது the righteous act. நான் முதல்ல நீதிமான் சொன்னேன், அப்புறம் நம்ம பத்தி சொன்னேன், எக்ஸாம்பிள் நோவாவை பத்தி சொன்னேன். இப்ப ரைட்டியஸ் ஆக்ட் எப்படி இருக்கணும் என்னோட கூட சரி எழுதிங்க. According to Psalm 1:2, according to Psalm 1:2, it is delighting in and meditating on the law of the Lord. It is delighting and meditating on the law of the Lord. According to Psalm 1:2, it is delighting in and meditating on the law of the Lord. நீதியான செயல் எழுதிக்கோங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 1:2 படி அது கர்த்தருடைய பிரமாணத்தில் பிரியப்படுவதும் அதை தியானிப்பதும் ஆகும். நம்ம பார்த்தோம்ல, வேத வசனத்தை தியானிக்கச்சேதான் நம்ம நீதிமானாக்கப்படுறோம், நீதியில நடத்தப்படுறோம். சங்கீதத்தின் 1:2 படி அது கர்த்தருடைய பிரமாணத்தில் பிரியப்படுவதும் அதை தியானிப்பதும் ஆகும். வாசிங்க. இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம், மற்றது அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஞானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். எப்படியா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். ஒண்ணு வாசிங்களேன். சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான். ஆமீன். அப்போ துன்மார்க்க ஆலோசனை தப்பா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கல்ல, தயவு செஞ்சு கேட்காதீங்க. பாவிகள் அவங்க தவறா நடக்கிறாங்கல்ல, அவங்களோட வழியில நடக்காதீங்க. யார் வழியில நம்ம நடக்கணும்? இயேசுவே வழியில் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய நீதியா இருக்கிறார். அப்ப அந்த வழியில் நடக்கணும். பரியாசம் செய்யறாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் சில பேர் பாருங்களேன், கேலி கிண்டல்ங்கிற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களை ஏளனமா பேசுறது, மட்டமா பேசுறது, காமெடியா பேசுறது. காமெடி பேசி பேசி வேதத்துல போட்டிருக்கு, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை தவிர வீணான வார்த்தை பேசாதன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத வார்த்தைகளை கூட பேசு. அதெல்லாம் எப்படியா பாவமான வார்த்தை ஆயிடுதான். நம்ம கெட்ட வார்த்தை மட்டும் பேசாதிருப்பாயாகன்னு வேதம் சொல்லுது. அப்ப பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை தவிர நான் வேற எந்த வார்த்தை பேசினாலும் அது எப்படி கெட்ட வார்த்தையா மாறிடும். பேட் வேர்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த பரியாசம் செய்யச்சு அது குட்கோட பேக்கோட. நான் ஒருத்தர் ஜாலியா ஒரு அவங்கள எந்த கெட்ட இடத்துல இல்ல, சில பேர் சொல்லுவாங்க நாங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல, ஜாலியா சும்மா ஃபன்னுக்காக கேலி கிண்டல் பண்றோம். அப்போ அந்த ஃபன் பண்ணி பேசுற வார்த்தை பேட் வேர்ட்ஸ்ல வருதா, பக்தி விருத்திக்கு எதுவா வருதா? பேட் வேர்ட்ஸ். அப்போ நம்ம கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. நான் வேற சினிமா பத்தி பேசல, டிராமா பத்தி பேசல, டபுள் மீனிங் பேசல, அது பேசல, இது பேசல, சும்மா ஃபன்னுக்கு தான் பேசுறேன். வேதம் தெளிவா சொல்லுது, பக்தி விருத்தியை உண்டாக்கும் வார்த்தையை தவிர வேற எந்த ஒரு வார்த்தையும் பேசாதீங்க, அதெல்லாம் கெட்ட வார்த்தை அப்படின்னு. அப்ப நம்ம வார்த்தைக்கு நம்ம அக்கௌண்டபிள். அப்ப நீதிமான வாழணும், வார்த்தை எப்படி சுருக்கமா இருக்கணும், பக்தி விருத்திக்கு நேராக இருக்கணும். அதனாலதான் பரியாசக்கார உட்கார இடத்துல என்னவா, நீங்க உட்கார்ந்தீங்கன்னா 10 வாட்டி அவங்க ஜாலியா கேலி கிண்டெல்லாம் பேசுவாங்க, 11ஆவது வாட்டி அவங்க பேசாம இருப்பாங்க, நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. கரெக்ட் தானே? நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். நம்ம பேசக்கூடாதுன்னு நினைப்போம், அவங்க சொன்ன ஒரு கமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கவுண்டர் கொடுத்துருவோம், அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருப்போம். ஆனா அந்த மாதிரி இருக்கச்சு அதெல்லாம் தான் வேதத்துல போட்டிருக்க. ஒதுக்கிட்டு இரவும் பகலும் வேதத்தை தியானித்து அதன் மேல் பிரியமா இருந்து நம்ம வாழச்சு 3வது வசனத்துல அதுக்கான ப்ராமிசஸ் போட்டிருக்கோம். அப்ப அப்படிப்பட்டவங்க தான் நம்ம எப்படி நீதிமானா இருக்க முடியும். 3வது வசனம் வாசிருங்க. சங்கீதம் 1:1 படி நம்ம நடக்க கூடாது, 2 படி நடக்கச்சு 3வது வசனத்துக்கான வாக்குத்தத்தம் பெற்றுக் கொள்வோம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கையை தந்து உதிராதிருக்கும் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எப்படியா இலையே உதிராத ஒரு மரம் இருக்குமானா இருக்கும்னு வேதத்துல போட்டிருக்கு. எப்படின்னா அவன் செழிப்பா இருப்பான். வெயில் காலமா இருந்தா கூட எப்படியா அந்த இலையில இதுவாயிடும். ஆனா அவனுக்கு எப்படி நீர்க்கால் எப்பவும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மரத்து கீழே. அப்ப பச்சை பசேல்னு இருக்கும், அந்த இலை உதிராது, காஞ்சி போகாது. கனி கொடுப்பானா என்ன, அது பூக்கும் காய்க்கும். எந்தெந்த நேரத்திலயும் அது பிளெஸிங்கா தான் இருக்கும், ஆசீர்வாதமா தான், நன்மையா தான் இருக்கும்னு. அப்ப அப்படிப்பட்டவனாதான் நானும் நீங்களும் இருப்போம். எப்போ இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானித்து அதன்படி நம்ம வாழ்ந்து காமிக்கச்சு இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இப்போ நம்ம இந்த வாரம் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபித்துட்டு அடுத்த வாரம் மறுபடியும் இதை பத்தி ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு நீதிமான பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே, நீதி என்றால் என்ன, நீதிமான் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம் சுவாமி. கற்றுக்கொண்டு இந்த பாடம் அப்படியே நாங்கள் விட்டு விடாதபடிக்கு தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் பாவத்துக்காக ஆண்டவரே நீர் மரித்து உங்களுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தீரே. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்தது. உங்களுடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமே. இயேசுவே, உங்களுடைய நீதி எங்களுக்கு தந்து எங்கள் பாவத்தை நீ சுமந்து தீர்த்தீரே. எங்களை நீதிமானாக மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆனாலும் அந்த நீதிமான என்றும் அந்த ஒரு சுதந்திரத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உண்மை பின்பற்ற அந்த விசுவாசத்தில் நிலை நிற்க ஆண்டவரே அதை நாங்கள் செயல்படுத்தி காமிக்க வேதத்தை இரவும் பகலும் தியானித்து நற்கிரியைகளை செய்து உமக்குள்ளாக நாங்கள் கனி கொடுக்கிற மரமாக வாழ்ந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்க நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இடது வலது பக்கம் திரும்பும் போது உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன்.